ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு பக்கம் ஷாவ் கில்லர் எந்த பக்கமா போயிருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மேப்பை பார்த்து ஒரு பாதாள சுரங்கம் வழியாவும் போயிட்டு இருக்கான். ஏதோ மேப்ல தப்பு இருக்க மாதிரி தெரியுது, இங்க இருந்து கிளம்பி போலாம், ஏதோ ஒரு மிஸ்டேக் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் லீலி ரீனா கிட்ட வரா. யாரோ ஒருத்தங்க கொலைகாரங்க இருக்காங்க, யாருன்னு ஆனா கண்டுபிடிக்க முடியல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இங்க என் அங்கிள் ஒரு குழந்தைன்னு ஒரு பையனை கூட்டு வந்து வச்சிட்டு இருக்காருல, அந்த குழந்தையோட அம்மா அப்பா யாரா இருப்பாங்க, அவங்கள தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்றா. ரீனா பாக்குறா. இந்த ஆயமாங்களுக்கு தெரியுதான்னு விசாரிச்சு பாக்குறேன்னு நேரா வந்துடுறா. இந்த குழந்தை பிறக்கிறதுக்காக கண்ட மருந்தையும் கொடுத்து அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் சீக்கிரமா பிரசவம் ஆக செய்யறாங்கல்ல, அந்த ஆயமாலாம் இருக்காங்க. அவங்களுக்கு அதே கஷாயத்தை காய்ச்சி இது நீங்களும் குடிங்க, உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாக்கலாம்னு சொல்ல, அம்மா அம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா, இது நாங்கெல்லாம் குடிக்க கூடாது, எங்களுக்கு எதுவும் தெரியாது. நிறைய லேடிஸ கூட்டு வருவாங்க, அதுல நிறைய பேருக்கு சாப்பிடுறதுக்கே வழி இல்லாம இருப்பாங்க, ஆக்சிடென்ட் எல்லாம் பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. அந்த பொண்ணுங்களை இங்க பாத்துக்க சொன்னாங்க. சில சமயம் பிரசவத்துக்கு மருந்து கொடுக்க சொல்லுவாங்க, அது மட்டும் தான் நாங்க பண்ணுது, வேற எதுவும் நாங்க பண்ணலன்னு சொல்ல, ரீனா கையில கத்தி எடுத்துட்டா. அந்த லேடிஸ் கிட்ட போய் மிரட்ட ஆரம்பிக்கிறா. ஆயமாங்க பயந்து போயிட்டு, இல்லங்க நிஜமாவே அந்த அங்கிளோட குழந்தை யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா இங்க இருக்கிற லேடிஸ் யாருமே தானாவே வந்து ஆக்சிடென்ட்ல எல்லாம் பிரெக்னென்ட் ஆகவே இல்ல, இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் கன்னி பொண்ணுங்களா தான் இங்க கூட்டு வந்தாங்க, இங்க வர பெரிய பெரிய பணக்காரங்க அந்த பொண்ணுங்க கூட பழக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா சொந்த ரத்தத்துல தான் குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக இதை பண்ணாங்க. கரெக்டான நேரம் பார்த்து அந்த குழந்தைய நாங்க வெளியே எடுத்துட்டோம்னா அதிர்ஷ்ட நேரத்துல குழந்தை பிறக்கும். அதே மாதிரி இது ரொம்ப ஆபத்து, அதிர்ஷ்ட நேரத்துல எடுக்கிறது ஆபத்துங்கிறதால அவங்க பொண்டாட்டிய வீட்டுல பத்திரமா வச்சுட்டு இந்த பொண்ணுங்க கிட்ட இந்த வேலையெல்லாம் அந்த பணக்காரங்க வாங்கிட்டாங்க. இதான் நடக்குதுன்னு சொல்ல பயங்கரமா ரீனா ஷாக் ஆயிடுறா. இன்னொரு பக்கம் ஷாவ் மேப்பை தேடி அலைஞ்சான்ல, இந்த ஒரு பாதை இந்த வழியில இல்லவே இல்ல. யாரோ இந்த மேப்பை வரையும் போது இந்த பாதையை மட்டும் ரகசியமா விட்டுருக்காங்க, அது யாருன்னு தெரியல, வாங்க அந்த பாதையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். ரீனா கிட்ட லீலி வந்துடுறா. எல்லா விஷயத்தையும் ரீனா சொல்லிடுறா. அங்க இருக்கிற மத்த பிரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் பார்த்து இங்க இருந்து கிளம்பி போயிடுங்கன்னு சொல்ல, கிளம்பி போறதா, இந்த குழந்தைய பெத்து கொடுத்தா எங்களுக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இதை வச்சுதான் நான் என் வாழ்க்கையவே வாழலான்னு இருந்தேன், இப்ப இப்படி ஆயிடுச்சு, நாங்க என்ன பண்ணுவோம், எப்படி குழந்தைங்களை வாழப்போன்னு அந்த லேடிஸ் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. திடீர்னு ஏதோ சத்தம் கேக்குது. லீலி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஷா ஒரு புது பாதையை கண்டுபிடிச்சான்ல, அவனும் அங்க வந்துடுறான். பெல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குதுன்னு பெல் அங்க ஒண்ணு இருக்கு பெருசா, அங்க வந்துடுறாங்க. பார்த்தா இந்த சாமியாரோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒருத்தி சுத்திட்டு இருந்தால, அந்த லேடி அங்க இறந்து போய் கிடக்குறா. அவ கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு லீலி சொல்றா. யாரு அந்த கொலைகாரன், யாரு பழி வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்றான், ஆனா அவன் யாருன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. ஷாவ் சொல்றான், அந்த பெரியவர் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் கொடுத்த மேப்ல ஒரு விஷயம் மட்டும், ஒரு பாதை மட்டும் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே இந்த கோவில் இருக்கே, கோவிலுக்குள்ளதான் அவரை நம்ம கடைசியா பார்த்தோம், அங்க போலாம் அப்படின்னு லீலி கிளம்புறா. கூடவே எல்லாரும் போறாங்க. அங்க டோர் லாக் ஆயிருக்கு, உள்ள ஓபன் பண்ண முடியல, ஏதோ மேக்னெட்டிக் டோர் இருக்கு, இரு நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு ஷாவ் அவனுக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் யூஸ் பண்ணி கரெக்டா அதை ஓபன் பண்றான். அதை ஓபன் பண்ண அடுத்த செகண்டே கத்தி ஒண்ணு மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுது. உள்ள ஒரு ஆள் இருக்கான். இந்த ஆள் இந்த சாமியார்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவன் தான். அந்த கத்திய பார்த்ததுமே வேகமா அந்த கத்தி எடுத்து அவனே அவனை குத்திட்டு இறந்து போயிடுறான். குத்திட்டு இறந்து போறான்ல, அவன் வயிற்றுல இருந்து தங்க கட்டியா கொட்ட ஆரம்பிக்குது. கு பாக்குறான், போய் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கான், இவன் வாய்க்குள்ள யாரோ தங்க கட்டியெல்லாம் திணிச்சு விட்டுருக்காங்க, வயிறு வரைய போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவன் கண்டிப்பா வாயில திணிக்கும் போது கடிச்சு வச்சிருக்கான், இவன் பல்லெல்லாம் கூட காணாம போயிருக்கு, காயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே லீலிக்கு அந்த மேனேஜர் வயசானவர் இருந்தார்ல, அவரு ஞாபகம் வருது. கரெக்டா கத்திய இங்க யாரோ பிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க, நம்ம கதவை திறந்தோம்னா வலி தாங்க முடியாம அவனே எடுத்து குத்திட்டு சாகணும், ஒருவேளை நம்ம கதவை திறக்கலன்னா கத்தி விழாது, வழியில துடிச்சு அவனே இறந்திருக்கணும், இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் நடந்திருக்குன்னு சொல்ல, லீலி அந்த மேனேஜரை பத்தி கன்ஃபார்மே பண்ணிடுறா. அந்த மேனேஜர் எங்க அப்படின்னு கேட்க, இப்பதாங்க அவர் வெளியே போனாரு, குதிரை எடுத்துட்டு போனாருன்னு அசிஸ்டன்ட் சொல்ல, குறுக்கு வழியில போலாம் அப்படின்னு போட் எடுத்துட்டு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. ரீனா பாக்குறா. லீலி கிட்ட போயிட்டு என்னாச்சு, அவர் ரொம்ப நல்லவரா தானே இருந்தாரு அப்படின்னு சொல்ல, நல்லவரா பாக்கலாம், அவரை போய் பார்த்து கேட்டா எல்லாமே தெரிஞ்சிரும்னு லீலி சொல்லிட்டு இருக்கா. இங்க கேபிட்டல் சிட்டில பார்த்தா லீலி நேரா திரும்பி வரல, அவங்க அங்கிளை பாக்கிறதுக்கு ஊருக்கு போயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சதும் வண்டிக்குள்ள ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. என்னது அவ அங்க போயிட்டாளா, அப்ப யாரும் திரும்ப வரக்கூடாது, எல்லாரையும் கொண்டு போடுங்க அப்படின்னு உத்தரவு போடுறாரு. ஆளுங்களும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இங்க அதுக்குள்ள அந்த மேனேஜர் இருக்காரே, வீடெல்லாம் எகிரி குதிச்சு நேரா உள்ள போறாரு. அதுக்குள்ள நம்ம ஷாவ் லீலியோட குரூப்பும் அங்க வந்துடுறாங்க. கையில ஒரு பாம் ஒண்ணு வச்சுட்டு நான் சாக போறேன் அப்படின்னு பெரியவர் சொல்ல, வேண்டாம் வேண்டாம் சாகாதீங்க தாத்தா சாகாதீங்க அப்படின்னு மூஞ்சின் அந்த இடத்துக்கு ஓடி வரான்.
பேரனை பார்த்ததும் அவர் அமைதியா நின்னு போயிடுறாரு. நேரா போயிட்டு லீலியை அரெஸ்ட் பண்றா. அவர் உள்ள உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் நடக்குது சொல்லுங்க அப்படின்னு லீலி கேட்க அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மூஜின பெத்தது என்னோட சொந்த பொண்ணு தான். நான் அவளை எவ்வளவோ கஷ்டப்பட்டு கூலி வேலையெல்லாம் பார்த்து வயசான காலத்திலயும் வண்டியெல்லாம் இழுத்து அவளை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஒரு தடவை அவ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அவளை பார்க்கலான்னு போனா என் பொண்ணை காணோம். எங்க போனா அப்படின்னு ஸ்டோர் ரூம்ல போய் பார்த்தா பைத்தியக்காரின்னு சொல்லிட்டு கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. நான் போய் எல்லார்கிட்டயும் சண்டை போட்டேன். என் பொண்ணை என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துனா. அவளை காப்பாத்திட்டு அங்க இருந்து நான் வெளியே வரலான்னு பார்த்தா உங்க பொண்ணுக்கு முழுசா பைத்தியம் பிடிச்சிருச்சு. அவளை கூட்டு போக முடியாது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா என் பொண்ணு எனக்கு குழந்தை பிறந்துச்சுப்பா. என் குழந்தைய தூக்கிட்டாங்கன்னு மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்தா. இதுக்கும் மேல என் பொண்ணு அங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு என் பொண்ணை நான் அவங்க மாமனார் மாமியார் வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். வண்டியில அவளை கூட்டு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு என் பொண்ணு வண்டியில இருந்து குதிச்சுட்டா. என்ன ஆச்சுன்னு அவளை போய் பார்க்கும்போது கரெக்டா இந்த வீட்ல அதான் உன் அங்கிள் வீட்டுக்கிட்ட பின்னாடி கொல்ல வாசல் இருக்கு. அது பக்கமா நின்னு கதவை தட்டிக்கிட்டு இருந்தா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம என்னமா பண்ற பைத்தியம் ஆயிட்டியா நிஜமா வா இங்கிருந்து போலான்னு கூப்பிட்டேன். இப்ப என் பையன் வருவான்ப்பான்னு அழுத்துட்டு இருக்கும் போதே உண்மையாவே ஒரு பையன் அவளோட பையன் ஓடி வந்தான். அதான் மூஜின் ஓடி வந்தான். எனக்கு அவன் முகத்தை பார்த்ததுமே அப்படியே என் பொண்ணு ஜாட தெரிஞ்சது. அப்போது என் பேரன் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அதுக்குள்ள உன் அங்கிள் வந்து என் பேர பிள்ளைய அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என் பொண்ணு இன்னும் பைத்தியம் ஆயிட்டு என்னாச்சு என் பையனை என்கிட்ட கொடுங்கன்னு கத்திட்டு அங்கிருந்து நேரா கிளம்பி ஓடி போனா. புள்ள கிடைக்கலையேங்கிற சோகத்துல அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்து அவளோட உயிரை எடுத்துக்கிட்டா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாரு. அதனாலதான் என் பொண்ணு சாவுக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சாமியாரையும் உன் அங்கிளையும் உயிரோட விடக்கூடாதுன்னு முடிவு பண்ண. கொஞ்சம் கொஞ்சமா வேலைக்கு சேர்ந்து அந்த சாமியார் கிட்ட நல்ல நல்ல பேரெல்லாம் வாங்கினேன். அப்போ அந்த சாமியார் இந்த மாதிரி பெரிய வித்தையெல்லாம் காட்டுற சாமியாரா இல்ல. அவர்கிட்ட நான் இந்த மாதிரி செய்யறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு லேடி ஒருத்தங்க வந்தாங்க. என் பொண்ணு இறந்து போயிட்டு நான் அவ கல்லறைக்கு போயிட்டு இருக்க நேரத்துல என்கிட்ட வந்து நீங்க சும்மா விடக்கூடாது பழி வாங்கணும் அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. அவங்க முழுக்க முகத்தை மூடி இருந்தாங்க. அவங்க முகத்தை நான் அப்ப பாக்கல. அவங்க கொடுத்த ஐடியாவாலையும் மோட்டிவேஷனாலையும் தான் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தேன். நிறைய விஷயத்த பத்தி அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட மருமகனுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிருந்திருக்கு. அதனால என் பொண்ணும் அவ மாமியாரும் போயிட்டு ஒரு தடவை கோவில்ல ப்ரே பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு அந்த கதையையும் சொல்றாரு. கரெக்டா அந்த பொண்ணு அங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சாமியாரோட ஒய்ஃப் அங்க வரா. வந்துட்டு இந்த பொண்ணு என்ன இந்த அளவுக்கு அழுதுட்டு இருக்கான்னு கேட்க அவ புருஷனுக்கு உடம்பு முடியலங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. அப்படியா அச்சோ பாவமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமியார் இருக்காங்கல்ல அவங்கள என்ன தனியா வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறா. மாமியார் கிட்ட பேசிட்டு அடுத்து இந்த பெரியவரோட பொண்ணு கிட்டயே பேச ஆரம்பிக்கிறா. உனக்கு விதி சரியா இல்லம்மா, அதனாலதான் உன் புருஷனுக்கு இப்படி நடக்குது. நீ நினைச்சுனா உன் புருஷனை சரி பண்ணலாம். நீ மட்டும் நான் சொல்ற ஒருத்தர் கூட வந்து ஒரு குழந்தைய பெத்துக்கணும். அப்படி குழந்தைய நீ பெத்து கொடுத்துட்டேன்னா உன் புருஷனை சரி பண்றதுக்கு நிறைய காசு தருவோம். இது பேர் சரகேட் மெத்தட் தான். இது ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது. நீ செய்யலாம் அப்படின்னு அவங்க ஏத்தி விட்டுருக்காங்க. புருஷனை காப்பாத்த வேற வழியே தெரியாத ஏன் பொண்ணும் இது வேற வழி இல்லாம அதை ஏத்துட்டு இருந்திருக்கா. அப்பதான் உன் அங்கிள் போயிட்டு அவ கூட ஒரு நாள் தங்கி இருந்து அவளை பிரெக்னென்ட் ஆக்கியிருக்காரு. அப்புறம் அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குழந்தை எந்த நேரத்துல பிறக்கணும்னு பார்த்து அந்த கொடூரமான மருந்தையும் கொடுத்து மூஜனை வெளியே எடுத்திருக்காங்க. ஆனா என் பொண்ணு என்ன அதிர்ஷ்டம் பண்ணாலோ அந்த நேரத்துல உயிர் தப்பிச்சுட்டா. குழந்தைய அவகிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிட்டு உன் அங்கிள் கிட்ட கொடுத்துட்டாங்க. அவ நேரா அவளோட புருஷனோட வீட்டுக்கு போயிருக்கா. அதுக்குள்ள அவ புருஷனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து சரி பண்ணி வச்சிருந்திருக்காங்க. புருஷனும் அவளை முழுசா ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்கு எந்த விஷயமே இப்ப தெரியாது. ஆனா கண்ட மருந்தையும் குடிச்சு அவளுக்கு உடம்பு முடியாம போயிருந்திருக்கு. அப்ப கூட அவ புருஷன் அவளை அனுசரணையா பாத்துருந்திருக்கான். ஆனா மாமியாரும் மாமனாரும் அவளை வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவனை கூப்பிட்டு உன் பொண்டாட்டி வேற எவன் கூடயோ புள்ள பெற்றிருக்கா, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. அதனால நீ இனிமே எனக்கு தேவையில்லைன்னு அவனும் என் பிள்ளைய விட்டுட்டு போயிருந்திருக்கான். என் புள்ள தனியா கஷ்டப்பட்டு பைத்தியக்காரியாவே மாறி இருந்திருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு அப்பனா நான் எப்படி சும்மா இருக்கிறது. அதனாலதான் அங்க வேலைக்கு சேர்ந்து ஐடியா பண்ணி அந்த போடியம்ல ஒரு பெரிய கயிறை கட்டி அவனை அங்கேயே போட்டு தள்ளினேன். அது மட்டும் இல்லாம உன் அங்கிளோட வீட்டுக்கு அன்னைக்கு நைட்டு யாருக்கும் தெரியாம வந்து உன் அங்கிளை அன்னைக்கு நான் போட்டு தள்ளினேன். உன் அங்கிளை கூட சரி ஓகே என் பேரப்புள்ள நல்லா வாழணும்னு உயிரோட விடலான்னு தான் இருந்தேன். ஆனா சாமியார் சொன்னதை கேட்டு என் பேரப்புள்ளைய கொல்ல போனான். இதுக்கும் மேல இவன் ராசி ஒத்து வராது, வேற ஒரு புள்ளதான் பெக்கணும்னு சொன்னதை வச்சு அவன் என் பிள்ளைய கொல்ல போனான். அதனாலதான் வேற வழியே இல்லாம அதையும் தாண்டி ஹெவி செக்யூரிட்டியையும் தாண்டி அவனை அன்னைக்கு நான் போட்டு தள்ளினேன். இதுக்கும் மேல உனக்கு குழந்தை கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிரைவேட் பார்ட்டை நான் தான் அடிச்சு வேகமா கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் அவர் சொல்றாரு. லீலி பாக்குறா, உண்மையெல்லாம் நீங்க சொல்றீங்க கரெக்ட் தான், ஆனா முழு உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்க பொண்ணு சாவுக்கு இந்த 2 பேரை தான் நீங்க பழி வாங்கினீங்களா அப்படின்னு கேட்க பெரியவர் பாக்குறாரு, சிரிக்கிறாரு. நான் தான் ஐடியா பண்ணி உங்களை இந்த இடத்துக்கு வர வச்சேன். அந்த பிரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் நீங்க பாக்கணும்னு தான் அங்க இங்க ஓடுற மாதிரி நான் உங்களுக்கு சிக்னல் கொடுத்தேன். இதில் பண்ண நானு முக்கியமான விஷயத்த சொல்லாம இருப்பேனா அதையும் சொல்லிடுறேன். என் பொண்ணு இறந்துட்டாலேன்னு அவரோட சவப்பெட்டியை நான் புதைக்கிறதுக்கு போக அப்ப அவ புருஷன் மாமனார் மாமியார் வந்துடுறாங்க.
சொல்றாங்க. தெரியாம தப்பு பண்ணிட்டோங்க, எங்க விட்டுருங்க ப்ளீஸ், நாங்க கடைசி இறுதி அஞ்சலி செலுத்தணும்னு சொல்லிட்டு கதறி அழுதாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் குடும்பமாச்சே அப்படின்னு அவங்க கூட சேர்ந்து என் பொண்ணு நாங்க புதைச்சேன். அன்னைக்கு நைட்டு நான் போய் தூங்கிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் என் பொண்ணு திடீர்னு வந்து அப்பா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துற மாதிரி இருந்தது. நேரா அவ கல்லறைக்கு போய் பார்த்தா அவ கல்லறைய மறுபடியும் தோண்டி எடுத்து புதைச்சிட்டு இருந்தாங்க. பார்த்தா இன்னும் நிறைய ஆளுங்க இருந்தாங்க. என் பொண்ணோட சவப்பெட்டியோட சேர்ந்து இன்னொரு சவப்பெட்டியை வச்சு அவளுக்கு ஆத்ம உலகத்துல பேய் கல்யாணம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணாங்க. நான் நேரா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு என் மருமகன் வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க விருந்து நடக்குது. என் பொண்ணோட சடலத்தை கூட வித்து அந்த காசை வச்சு அவ புருஷன் மாமனார் மாமியார்னு அத்தனை பேரும் விருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி எப்படிமா என்னால உயிரோட நிம்மதியா வாழ முடியும்? என் பொண்ணு உயிரை கொண்டுட்டாங்க. அதனாலதான் அங்க மயக்க மருந்து போடுற சாம்பிராணியை வச்சு அத்தனை பேரையும் மயக்கம் போட வச்சேன். அவங்க மயங்கினதுக்கு அப்புறமா அந்த வீட்டை பத்த வச்சுட்டு வந்துட்டேன். இதுதான் நடந்தது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாரு. இன்னொரு சில உண்மையை நீங்க சொல்லல. நீங்க கரெக்டா எங்களோட அங்கிள் வீட்டுக்கு வரணும்னா உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்கணும். யாரோட ஹெல்ப்பும் இல்லாம அவ்வளவு பாதுகாப்பான இடத்துக்கு வர முடியாது உங்களாலன்னு சொல்ல, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல. வேணா என்ன கொன்னுக்கோங்க அப்படின்னு தாத்தா சொல்லிடுறாரு. மூஜின் அங்க ஓடி வரான். அக்கா ப்ளீஸ் எங்க தாத்தாவை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நான் தான் கதவை திறந்து விட்டு ரகசிய பாதையை காட்டி என் தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணேன். அவங்க பண்ணது மட்டும் கரெக்டா அப்படின்னு கேட்க, என் பேரனை விட்டுருங்க, அவன் தப்பே பண்ணல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்க லீலி பாக்குறா. மஜிஸ்ட்ரேட் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்க, சின்ன பையமா அந்த பையனை விட்டுறலாம். இப்ப அவர் இருக்காருல, இந்த கேஸ் நீங்க கேபிட்டல் சிட்டிக்கு கொண்டு போய் நடத்துற மாதிரி இவரையும் உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறேன். நீங்க கேபிட்டல் சிட்டிக்கு கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்க லீலி பாக்குறா. ரீனா கு ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த பெரியவர் இருக்கார்ல இவரை கேபிட்டல் சிட்டிக்கு கொண்டு போங்க. இந்த பையன் மேல எந்த கேஸும் போடாம விட்டுருங்கன்னு சொல்ல அவர் கும்பிட்டுக்கிட்டே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நாங்க இருந்து போறாரு. இந்த கேஸ் ஒரு வழியா முடியுது. லீலியும் ஷாவும் ஆன்ட்டிய பாக்குறதுக்கு வராங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா, என்னைக்கும் மறக்க மாட்டேன். என் பையனை இனிமே நான் நல்லபடியா வளர்க்க போறேன், நீங்க நிம்மதியா இருங்கம்மா அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீலியும் ஷாவும் அங்க இருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு கஷ்டத்தை சில பெண்கள் தாங்குறாங்கல்ல, இதை ஏத்துக்கவே முடியல அப்படின்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த மூச்சின் குட்டி பையன் ஓடி வந்துடுறான். அக்கா நீங்க பண்ண ஹெல்ப் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு லீலி கிளம்புறா. அவன் கையில லேசா அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் அந்த கையெல்லாம் தொடச்சு விட்டு லைட்டா கட்டு போட்டு விட்டுட்டு இருக்கான். இங்க லீலி போறவ ஆன்ட்டியை தான் பாக்குறதுக்கு வரா. எனக்காக நீங்க வெயிட் பண்ணுவீங்கன்னு தெரியும். உங்க குடும்பத்துக்கு அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு நீங்க கேட்க வெயிட் பண்றீங்க. சத்தியமா அது எனக்கும் முழுசா தெரியாதுமா. ஆனா தெரிஞ்ச வரைய நான் எல்லாத்தையும் சொல்றேன். உன் குடும்பத்தோட ஒட்டுமொத்தமா அவங்க அழிஞ்சு போனாங்கல்ல அந்த நாள் அன்னைக்கு என் புருஷன் உங்க வீட்டுக்கு போகவே இல்லை. ஆனா அவர் வீட்டுல இருக்கும்போது ஷாவ் இருக்கார்ல, அவரோட அப்பா எங்க வீட்டுக்கு வந்தாரு. சீக்கிரமா உன்னை நேரா கிளம்பி நீ லீலியோட வீட்டுக்கு போ, இல்ல அப்படின்னா உன் டோக்கன் இருக்கும்ல அதை என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்டாரு. என் புருஷன் என்ன செய்யறதுன்னு தெரியாம டோக்கன் எடுக்க, பரவாயில்ல உனக்கு சில விஷயங்கள் தெரியாம இருக்கிறதே நல்லது, நான் மட்டுமே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரா எங்க புருஷன் இருந்து டோக்கனை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாரு. இதான் நடந்ததுன்னு சொல்ல ஷாவோட அப்பாவா நிஜமாவா நிஜமாவா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு மாதிரி வீக் ஆன மாதிரி லீலி அங்க இருந்து போறா. லீலி அங்கிருந்து போய் முடிக்க கூட இல்ல, அதுக்குள்ள எங்கேயோ ஒரு அம்பு வருது. அவ நெஞ்சிலேயே அட்டாக் பண்ணிடுது. இந்த ஆன்ட்டி பயந்து கத்த ஆரம்பிக்க லீலி பாக்குறா. ரெண்டு பேரும் ஓடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி கொஞ்சம் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த ஆன்ட்டி காப்பாத்த வாங்க வாங்கன்னு கத்த அங்க காட்ஸ் எல்லாம் சில பேர் இருக்காங்க, அவங்க வராங்க. அந்த ஆன்ட்டியையும் லீலியையும் காப்பாத்தி கூட்டு போலான்னு நினைக்கிறாங்க. ஆனா முகமூடி போட்டு ஒரு லீடர் ஒருத்தர் இருக்கான் அந்த குரூப்ல. அவன் அங்க இருக்கிற எல்லா காட்ஸையும் அடிச்சு துரத்திட்டு லீலிய பாக்குறான். உன்னை விட மாட்டேன் அப்படின்னு. ஆண்டி அங்க இருந்து கூட்டு போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன தேடிதான் வந்திருக்காங்கன்னு அவ தனியா சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஒரு செட் ஆளுங்களா அடிச்சு நவுத்திடுறா. ஆனா பார்த்தா இன்னும் அடுத்த செட் ஆளுங்க வராங்க. இன்னும் எவ்வளவு பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் லீலி சண்டை போட ஆரம்பிக்கிறா. நான் தனியா வரல, வேஸ்ட் பண்ணாதீங்க, இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு லீலி சொல்ல அந்த மாஸ்க் போட்டவன் சொல்றான், ஏற்கனவே ரீனாவையும் கூவையும் டவுனுக்கு கேபிட்டல் சிட்டிக்கு அமிச்சிட்ட, உன் கூட யார் இருக்கா அந்த ஷாவ், அவனுக்கு கத்தியவே தூக்க தெரியாதுன்னு சொல்ல எண்ணெய ஃபில் பண்ண பாட்டில பக்கத்துல நெருப்பேத்தி பக்கத்துல போட்டு அந்த இடத்தையே எரிய விட்டுறான். இங்க இதுவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீலி அங்கிருந்து கூட்டு போறான். ரொம்ப வீக்கா இருக்கா லீலியோட உடம்பு, அந்த அம்புல விஷம் தடவி இருந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஷாவ் அவளை தூக்கிட்டு அங்கிருந்து போக, என்ன ப்ளீஸ் விட்டுரு, இல்லைன்னா நம்ம ரெண்டு பேருமே இறந்து போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறக்க சொல்றா. ஷாவ் கீழே இறக்கி விட அவன் கழுத்திலேயே அடிச்சு அவனை மயக்க போட வைக்க பாக்குறா. ஷாவ் அவ கையை பிடிச்சிடுறான். வேஸ்டா செலவு பண்ணிட்டு இருக்காது லிலி, நான் சொல்றது கேளு, தப்பிச்சா ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பிக்கலாம், இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சாகலாம், புரியுதா அப்படின்னு சொல்ல மாஸ்டர் அங்க வந்துட்டாரு. எது சேர்ந்து சாகலாமா, அப்புறம் இதுக்கு மாஸ்டர் நான் இருக்கேன் அப்படின்னு கையில வந்து அவளுக்கு டேப்லெட்டை கொடுக்குறாரு. அந்த விஷத்தை அவ ரத்தம் வருது இல்ல அதை நக்கி பாக்குறாரு. ரொம்ப கொடூரமான விஷம் லிலி, யார் வந்திருக்காங்களோ உன்னை உடனே போட்டு தள்ளுன்னு பாத்திருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரம் போனா கூட நீ செத்து போயிருந்திருப்ப அப்படின்னு சொல்லும் போதே லிலி வாமிட் பண்றா. பரவாயில்ல வாமிட் பண்ணிட்டால, விஷம் கொஞ்சம் வெளியே வந்திருக்கும், கவலைப்பட வேண்டாம், நீ லீலியை கூட்டிட்டு பத்திரமா எங்கேயாவது போ, நான் வரவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிறேன்னு சொல்ல மாஸ்டர் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப திறமையானவங்க அப்படின்னு லீலி சொல்றா.
அதான் நானே நின்னு சண்டை போடுறேன். சீக்கிரம் போங்க. நீங்க 2 பேருமே நல்லா வாழணும். எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்ல லிலி ப்ராமிஸ் பண்றா. ஷாவ அவள தூக்கிட்டு போயிடுறான். லிலிக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. வாமிட் பண்ணிட்டே இருக்கா பிளட்டா. இங்க அந்த மாஸ்க் போட்டவனோட டீம் மாஸ்டர் கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மாஸ்டர் அத்தனை பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காரு. லிலி ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கா. ஜன்னல் வழியா நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கா. ஆனா அவளால எந்திரிக்க தான் முடியல. மாஸ்டர் அங்க இருக்கிற அத்தனை அடியாளுங்களையும் அடிச்சு போட்டுட்டு மாஸ்க போட்டவன் மட்டும் தான் மிச்சம் வச்சிருக்காரு. பரவாயில்லையே கிழட்டு நரி நினைச்சேன். சிங்கமா தான் இருப்ப போலன்னு சொல்ல, அப்புறம் நீ யாரு நான் பார்க்க வேண்டாமா அப்படின்னு மாஸ்டர் கேக்குறாரு. அவ்வளவு சீக்கிரம் அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டரை நிறைய இடத்துல அந்த மாஸ்க் போட்டவன் காயப்படுத்திடுறான். லிலி அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றா. நீ போனா நீயும் சேர்ந்துதான் சாவ. விஷம் வச்ச கத்தி அது. அதுல உன் மாஸ்டருக்கு அத்தனை காயம் பட்டுருச்சு. ஒரு காயம் பட்ட ஒன்னாலேயே இவ்வளவு வீக்கா இருக்க முடியுது. உன் மாஸ்டர் கண்டிப்பா பொழைக்க மாட்டாரு. லிலி இங்க இருந்து போகாதுன்னு அவளோட வாயை மூடி விட்டுடுறான். லிலி மாஸ்டர் மாஸ்டர்னு அழுதுட்டு இருக்கும் போதே மாஸ்டரோட நெஞ்சில அந்த மாஸ்க் போட்டவன் அப்படியே ஒட்டு மொத்தமா வெப்பனை இறக்கிடுறான். லிலி அழுதுட்டே பார்த்துட்டு இருக்கதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.